கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் திருச்சபை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு செடியும் கொடியும். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகின்றார். செடிக்கும் கொடிக்கும் உள்ள அந்த உறவு என்ன? முதலாவது, செடியில் இருந்துதான் கொடிகள் தோன்றுகிறது. சகலத்தையும் உண்டாக்கினவர் தேவகுமாரன். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலத்தையும் உண்டாக்கினவர் சொல்லுகின்றார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். செடியில் இருந்துதான் கொடி உருவானது. சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவராலே உண்டாயிருக்கிறோம், எனவே அவரை துதிப்போம். அநேக கொடிகள் இருந்தாலும் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்திருக்கின்றார். கலாத்தியர் 1:15 நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி நாம் உண்டாயிருக்கிறோம், அவருடைய சீசர்களாய் இருக்கிறோம், அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, கொடிகள் கனி கொடுக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 15:6 நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:2 ஏனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கும்படிக்கு நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை கனி கொடாமற் போனால் அவரிடத்திலிருந்து அறுப்புண்டு போவோம் என்று சொல்லுகின்றார். கனி கொடுக்கும்படிக்குத்தான் கொடிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 15:5 ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றால் தேவகுமாரனோடு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவரை விட்டு வெளியே போவது, பிறகு சில காலம் அவரை ஆராதிப்பது என்று இல்லாமல் எப்பொழுதும் தேவகுமாரனோடு இருந்தால் அதிக கனிகளை கொடுப்போம் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது, அவராலே இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. அநேகர் சொல்வார்கள், நான் மட்டும் கிறிஸ்தவனாயிராவிட்டால் இந்த உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவோ அநியாயங்களை செய்கிறார்கள், அதே போல அநியாயத்தை செய்து அதிகம் சம்பாதித்து சுகமாய் இருந்திருப்பேன். ஆனால் நான் கிறிஸ்தவனாய் இருப்பதனால சில நியதிகள் இருக்கிறது, எனவே அதை அரைமனதோடுனாலும் நான் கை கொண்டிருக்கின்றேன், இல்லை என்றால் ஓகோ என்று ஆகியிருப்பேன் என்று சொல்வார்கள். அப்படியல்ல, கிறிஸ்து இருப்பதனால்தான் நீங்கள் இவ்வளவாவது இருக்கிறீர்கள். அவரோடு உங்களுக்கு சுத்தமாய் தொடர்பில்லை என்றால் வெளியிலே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போவீர்கள் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்மாலே இந்த உலகத்தில் அடிப்படை வாழ்க்கையை கூட வாழ முடியாது என்று சொல்லுகின்றார். லூக்கா 5:5 பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் இல்லாமல் தன்னுடைய படகை கரையிலே நிறுத்தி இருந்தார். தேவகுமாரன் அதன் மீது ஏறி சற்றே ஆழத்தில் தள்ளுபடி கேட்டுக்கொண்டு மக்களுக்கு உபதேசம் பண்ணினார். கடைசியாக அவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு திரள் கூட்டமான மீன்களை பிடிக்க செய்தார். ஒன்றுமில்லாதிருந்த படகிலே அது நிரம்பத்தக்கதாக ஐஸ்வர்யங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் தேவகுமாரன் அங்கு வர வேண்டும். அவர் இல்லாமல் அவர்களால் ஒரு மீனும் பிடிக்க முடியவில்லை. யோவான் 27:3-5 வரை உள்ள வசனங்கள், சீமோன் பேதுரு நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று 7 சீசர்கள் மீன் பிடிக்க போனார்கள். அந்த ராத்திரி முழுவதும் அவர்கள் என்ன பிடித்தார்கள்? ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர்களை பார்த்து, என்னை விட்டு போனீர்களே, என்ன பிடித்தீர்கள், என்ன சாதித்தீர்கள் என்று அவர் கிண்டல் செய்யவில்லை. அதற்கு பதிலாக, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாயிலும் உங்களிடத்திலே உண்டா? உங்கள் நிலைமை என்ன என்று உணர்ந்து பார்க்க சொல்லுகின்றார். ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது இயேசு படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகின்றார். 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை அவர்கள் கரைக்கு இழுத்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, 0வில் ஆரம்பித்தோம், ஆனால் திரள் கூட்டமான மீன்களை பிடித்தோமே, அவர் இல்லாமல் நம்மாலே ஒன்றும் பிடிக்க முடியவில்லை. அவர் கர்த்தர் என்று கேட்டவுடனே வஸ்திரமில்லாதிருந்த பேதுரு மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். அவருக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை, நாம் நிர்வாணிகளும் ஒன்றுமில்லாதவர்களுமாய் இருக்கின்றோம். அவர் வரும்போதுதான் வாழ்க்கை நிறைவாகும். இதுதான் செடிக்கும் கொடிக்கும் உள்ள தொடர்பு. ஒரு சமயத்துல
ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய வீட்டில் திராட்சை செடியை நட்டிருந்தார். அதன் கொடிகளை எல்லாம் நன்றாக பெரிய பந்தலிலே இழுத்து கட்டும்படிக்கு ஒரு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டார். அந்த வேலைக்காரருக்கு விவசாய வேலை செய்து பழக்கமில்லை. நன்றாக பந்தல் அமைத்து அந்த திராட்சை செடியின் கொடிகளை எல்லாம் நன்றாக இழுத்து கட்டினார். 2-3 நாட்கள் கழித்து பார்த்தபோது அதில் 4-5 கொடிகள் காய்ந்து கருகி இருந்தன. அப்பொழுது என்ன, மற்ற கொடிகள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது இது மட்டும் ஏன் கருகி இருக்கிறது என்று வந்து பார்த்தார். இவர் இழுத்து கட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு கிளை உடைந்து போகும் அளவுக்கு இழுத்து கட்டி விட்டார். எனவே அந்த கிளை செடியிலிருந்து துணிக்கப்பட்டு விட்டது. எனவே அது அப்படியே வறண்டு விட்டது. அதைத்தான் தேவகுமாரன் சொல்கிறார், என்னை விட்டு தூரமா போனீங்கன்னா நீங்கள் வெளியிலே எரிகின்ற கொடிகளை போல உலர்ந்து போவீர்கள். நம்மை வாழ வைக்கிற அவரால் தான் நாம் போஷிக்கப்படுகிறோம். 4வது, அவரோடு இருக்கும்போது எல்லாம் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் கிடைக்கும். சீசர்கள் மீன்களை கரையிலே இழுத்துக்கொண்டு அவர்கள் வரும்போது அங்கே கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அப்பத்தினையும் மீன்களையும் கண்டார்கள். அதை செய்தது யாரு? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு அவர்களை பார்த்து கேட்டிருக்கின்றார். தங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னவர்களுக்கு இங்கே எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:35 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். தேவகுமாரன் ஊழியத்துக்கு சீசர்களை அனுப்பும்போது அவர்களிடத்தில் ஒன்றும் கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். அவர்களுக்கு தேவையான அவையெல்லாம் எப்படி கிடைத்தது? அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய ஊழியத்தை செய்யும் போது எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு உணவும் உடையும் இருப்பிடமும் தந்து அவர்களை போஷித்து வழிநடத்துகிறார். அவருடைய வேலையை செய்யும் போது ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். மத்தேயு 10:10 வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். நாம் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் அவராலே போஷிக்கப்படுகிறார்கள். அதிசயமாய் வழிநடத்துகின்றார். எனவே அவரோடு இருப்பதுதான் முக்கியம், அவருடைய வேலையை செய்வதுதான் முக்கியம். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 5வது, என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். நிலைத்திருத்தல் என்றால் யோவான் 6:56 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அது ஒரு ரட்சிப்பின் அனுபவம். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கின்றான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த பாடு மரங்களின் பயனை நாம் பெற்றுக் கொண்டிருப்பது அதுதான் ரட்சிப்பு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், அது இயேசுவின் இரத்தத்தினாலே நான் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்ததினாலே அவராலே மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று உணரும் போது அதுதான் அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவது. இயேசுவின் இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் நமக்கு பங்கு இருக்கிறதா? பாவத்துக்கு மரித்த நீதிக்கென்று பிழைத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இருந்தால் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். அதை பெற்றுக் கொண்டவர்கள் அவரிலே நிலைத்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் 15:9 பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவின் மீது அன்பாயிருக்கணும். முந்தி அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தபடினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அந்த அன்பை அங்கீகரித்து தேவகுமாரனை நேசிக்கிறவர்கள் அவரிலே நிலைத்திருக்கிறார்கள். உலகத்திலே எது எப்படி போனாலும் தேவகுமாரனின் மீது அன்பாயிருக்கிறார், நானும் அவரில் அன்பாயிருக்கிறேன். இந்த அன்பு நிமித்தம் அவர் என்னை பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வார் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது. ஒரு சமயத்துல நான் சுவிசேஷம் சொல்ல போன இடத்திலே 5-6 பேர் உட்கார்ந்து சூதாடி கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே தேவகுமாரனை குறித்து நான் சொல்வதற்கு விசேஷ கருவியை கொண்டு சென்றிருந்தேன். அதை கொண்டு அவர்களை சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவர்களும் செவி கொடுத்தார்கள். அவர்கள் தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு குடிகாரன் அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டான். இவர்கள் எல்லாம் அவனை அமைதியாயிரு, ஒரு முக்கியமான செய்தியை ஐயா சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஓ, இயேசு கிறிஸ்துவை குறித்தா? என்னடா பெரிய இயேசு கிறிஸ்து? உலகத்தில் எத்தனையோ சாமி இருக்கு, அந்த சாமிகள் அதுவும் ஒரு சாமி தானே என்று அவன் சொன்னான். உடனே இங்கே கேட்டுக்கொண்டிருந்தவர்களிலே ஒருவன் கிறிஸ்தவன். அவன், ஏய் வாயை மூடு, இது மற்ற சாமி போல அல்ல, இது வித்தியாசமான சாமி என்று சொன்னான். என்னடா வித்தியாசமான சாமி? நீயும் தண்ணி அடிக்கிறவன் தான், நானும் தண்ணி அடிக்கிறவன் தான்.
அப்படின்னா என்ன சாமியை மட்டும் மாத்தி கும்பிட்டதுனால என்ன பெரிய லாபம்டா என்று இவன் பதிலுக்கு கேட்டான். நான் அவனை அமைதிப்படுத்தி விட்டு இவர்களுக்கு செய்தியை சொன்னேன். ஆனால் இந்த கிறிஸ்தவ பையன் உடனே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விட்டான். நான் தேவகுமாரனை நேசிக்கிறேன், அவரை இவன் தூசிப்பதற்கு என்ன காரணம்? அவரும் எத்தனையோ சாமிகளில் ஒருவர் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நானும் இவர்களோடு சூதாடி கொண்டு இவர்களைப் போல குடித்து வெறித்து இருப்பதனால் தானே என்று சொல்லி தன்னை உணர்ந்தவனாக கண்ணீர் விட்டான். ஆம், உனக்குள்ளே தேவகுமாரனை நேசிக்கிற அன்பு இருக்கிறது. நீ சுத்தமாக்கப்படவில்லை. இப்பொழுது அவர்களை பாவத்தை அறிக்கையிட்டால் பாவங்களை உனக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி அவனை ரட்சிப்புக்கு ஏதுவான வசனங்களை சொல்லி தேற்றினேன். நாம் இன்றைக்கும் தேவகுமாரன் மீது வைக்கும் அன்பினாலே நாம் அவரை விட்டு தூரமாய் போனாலும் ஒரு நேரத்தில் நம்மை அவரை நோக்கி திருப்பிக் கொள்ளுகிறார். அவரை அன்பை அங்கீகரியாமற் போனால் வெளியிலே எரியுண்ட கொடியை போல் உலர்ந்து போவோம். நாம் தேவகுமாரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு தந்த ஆவியின் அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. தேவகுமாரனை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனங்கள் நமக்குள்ளே தரித்திருக்கிறது. அதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆவியை பெற்றிருக்கின்றார்கள். பெந்தைகோஸ்தேக்காரர்கள் சொல்லுவது போல அவர்கள் கையை வைத்து ட்ரம் ஒடித்தவுடனே ஆவியானவர் வருவார். அப்படியல்ல, அவராலே பெற்ற அபிஷேகம் என்றால் ரட்சிக்கப்படும் போது அவர் தம்முடைய பரிசுத்த வசனங்களை நம்பும்படிக்கு உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறாரே, அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஆவியையும் ஜீவனையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மனசாட்சியிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. தேவ ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய வழி இன்னதென்றும் செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது இன்னதென்று காட்டி நமக்கு வழி நடத்துகிறார். அந்த அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருந்தால் தேவகுமாரனிலே நிலைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.